அனிகேத் மெஹரா குடும்பத்துல ஒரு சின்ன பையன் இருந்தான். அவங்க அண்ணாக்கும் அன்னிக்கும் அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சு. அப்ப அனிகேத் கூட காலேஜ்ல படிக்கிற ஹரியானா பொண்ணு நயனாவை விரும்பினான். அப்புறம் அனிகேத் நயனா லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சு. நயனா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அண்ணி அனுராதா அவங்க அத்தை லதா செய்யற சமையல் எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு. நயனா கல்யாணம் பண்ணி மருமகளா அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல இருந்து எல்லாருக்கும் அவளோட சமையல் தான் ரொம்ப பிடிச்சிச்சு. அனுராதா நயனா வேற வேற ஸ்டேட்ல இருந்து வந்ததுனால அவளை பிடிக்காது. ஒரு நாள், அற்புதம், நீ செஞ்ச உணவு ரொம்ப அற்புதமா இருக்குமா. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சுவையான உணவை செஞ்சிருக்கம்மா. உன்னுடைய சமையலை அடிச்சுக்க புதுசா யாராவது பிறந்து வந்தா கூட முடியாதுமா. ஆமாப்பா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ரொம்ப சுவையா சமையல் செஞ்சிருக்க அனுராதா. பஞ்சாபியால மட்டும்தான் அதை செய்ய முடியும். இதை கேட்டதும் அனுராதாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒரு பக்கம் அவளுக்கு நைனா பண்ற சமையல் ரொம்ப பிடிச்சிச்சு. இப்படியே ஒரு நாள், நிஜமா அத்தை, நான் சொல்றேன், நைனா மட்டும் சமையல் நல்லா பண்றா, உங்களை விடவும் என்ன விடவும். ஏய், நீ வாய மூடு. என்ன அவ நல்லா சமைக்கிறா சொல்லு. நீ இன்னைக்கு பாரு, நான் நல்லா பர்த்தா செய்யறேன். எல்லாரும் அதை சாப்பிட்டு என்ன எப்படி பேசுறாங்கன்னு பாரு. நீங்களும் பண்ணுங்க பர்தா. இன்னைக்கு நைனா பாவக்காய் பொரியல் பண்ணிருக்கா. அதுல இருந்து என்ன வாசனை வருது தெரியுமா அத்தை? ஆஹா, பாருங்க, நீங்க பண்ற கத்திரிக்காய் பிடிக்கலன்னா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட வந்தாங்க. லதா செஞ்ச கத்திரிக்காய் பொரியல கொண்டுட்டு வந்தா. அவ கூடயே நைனா செஞ்ச பாவக்காய் பொரியல் எடுத்துட்டு வந்தா. அந்த வாசனை நல்லா இருந்தனாலேயே அந்த கத்திரிக்காயை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. நைனா பண்ண அந்த டேஸ்டான பாவக்காயை எல்லாரும் சாப்பிட்டாங்க. வா மருமகளே வா, இத கண்டிப்பா நீதான் செஞ்சு இருக்கணும். தேங்க்யூ மாமா. ஆமா நீனா, உன் கை மனம் ரொம்ப நல்லா இருக்கு. போரிங்கா இருக்கிற ஃபுட்டை கூட ரொம்ப சுவையா மாத்திடுற. ரொம்ப கரெக்டா தான் சொல்றாங்க. சாப்பிட ஆர்வமா இருக்கு. நிஜமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தேங்க்யூ சோ மச். எல்லாரும் அவ செஞ்ச பொரியல புகழ்ந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அது காலியாவும் ஆயிடுச்சு. ஆனா லதா செஞ்சதை யாருமே தொடல. விடுங்க அத்தை, உங்களால அவளை ஜெயிக்க முடியாது. நாளைக்கு எல்லாருக்கும் பஞ்சாபி சோலே பட்டூரே எப்படி செய்யறேன்னு பாருங்க. எல்லாரும் சூப்பர்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் அனுராதா சோலே பட்டூரே செஞ்சா. அட பெரிய மருமகளே, இன்னும் சோலே பட்டூரே ரெடி ஆகலையா? கொஞ்ச நேரம் இருங்க அத்தை, இப்ப நல்லா செய்யணும்னா டைம் ஆகும்ல. நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ், நல்லா இருக்கேம்மா டேஸ்டா. வா, இப்ப எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அனுராதா எல்லாத்துக்கும் சோலே பட்டூரவே கொண்டு போய் கொடுத்தா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப நைனா கோயில்ல இருந்து வந்தா. அட ஏன் அண்ணி, நீங்க எதுக்கு சோலே பட்டூரே பண்ணீங்க? நான் எல்லாத்துக்காகவும் பாவ் பஜ்ஜி செஞ்சிருக்கேன், லெமன்லாம் புளிஞ்சு காரசாரமா. அதை கேட்ட எல்லாரும் சாப்பிட்றத நிறுத்திட்டாங்க. அவங்க எல்லாரும் நைனாவை பாவ் பஜ்ஜி எடுத்துட்டு வர சொன்னாங்க. நைனா பாவ் பஜ்ஜி எடுத்துட்டு வந்த உடனே எல்லாரும் அதையே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அனுராதா செஞ்ச சோலே பட்டூரவை எல்லாம் வச்சுட்டு நைனா செஞ்ச பாவ் பஜ்ஜியே சாப்பிட்டாங்க. அட வாவ், வாசனை நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொடுக்குறியா? இருக்கு, எடுத்துக்கங்க. அற்புதம் மருமகளே, நீ வந்ததுனால நல்ல உணவை என்னால சாப்பிட முடியுதுமா. இதை கேட்ட 2 பேரும் ரொம்ப கோவமா இருந்தாங்க. இவ கையில என்னதான் மந்திரம் இருக்கோ என்னமோ அத்தை. அவ முன்னாடி நம்ம செய்யற சமையல் யாருக்கும் பிடிக்கல. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் செஞ்ச சோலே பட்டூரே என்ன குறைச்சலா இருந்துச்சு? அட ஒன்னும் இல்லம்மா. ஆனா பாபுஜி முன்னால இதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. எனக்கே புரியல அவ கையில என்ன மேஜிக் இருக்கோ. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நைனாவோட அண்ணா கூப்பிட்டுட்டு இருந்தாரு. நனா நனா, சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு என் பாஸும் உங்க ஒய்ஃபும் டின்னருக்கு வராங்க. அதனால நீ ஏதாவது ஒரு நல்ல உணவை செய். சரி, ஓகே அண்ணா. ஏங்க இது எதுக்கு செய்யணும்? நான் எதுக்கு செய்யக்கூடாது? எங்க பாஸ் வரலன்னா நீ சமையல் பண்ணலாம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா என் பாஸும் அவங்க ஒய்ஃபும் இங்க டின்னருக்கு வராங்க. இது என் ப்ரமோஷன் விஷயம். இதுல நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன். உனக்கு தெரியும்ல, என் பாஸ் பக்கா பஞ்சாபி. அவரு ரொம்ப சுவையான உணவை எதிர்பார்ப்பாரு. அடுத்த நாள் நைனா சமையல்லாம் செஞ்சு ரெடி பண்ணா. அவங்க அண்ணாவோட பாஸ் ஒய்ஃப் 2 பேரும் டின்னருக்கு வந்தாங்க. 2 பேர்த்தையும் நல்லா வெல்கம் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டதும் பாஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். வாவ், ரொம்ப சுவையா இருக்கு. இவ்ளோ சுவையான உணவனா பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட சாப்பிட்டதில்ல. ஆமா, ரொம்ப டேஸ்டியா யம்மியா இருக்கு. வாவ், நீ ரொம்ப லக்கி சுபா. உங்க ஒய்ஃப் ரொம்ப நல்லா சமையல் பண்ணிருக்காங்க. அட இல்ல இல்ல, இது என் சின்ன தம்பியோட ஒய்ஃப் நேனா பண்ணாங்க. நேனா ஹரியானாக்காரி. அவங்களுக்கு இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஆச்சு.
சமைக்கிறதுல அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நைனாவை பாராட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க எல்லாரும். இத பார்த்த அனுராதா ரொம்ப ஷாக் ஆயிட்டு அவ அத்தை கிட்ட, இதெல்லாம் ரொம்ப ஆயிடுச்சுமா. முன்னாடி எல்லாரும் வீட்டுக்குள்ள பாராட்டினாங்க, இப்ப வெளிய இருந்து பாராட்டுறாங்க எல்லாரும். இப்ப இருக்கிறது ஒரே ஒரு வழிதான், எப்படி எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி டேஸ்டா சமைக்கணும்னு கண்டுபிடிக்கணும். அது என்ன? அது மேல கண்ணு வைக்கணும். அவங்க 2 பேரும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் நைனா கிச்சன்ல சமைக்கும்போது 2 பேரும் அமைதியா பார்த்துட்டே இருந்தாங்க. அட நீ இந்த பக்கம் வாமா, எதுக்கப்புறம் எது போடுறான்னு நான் சரியா பார்க்கணும். அத்தை, எனக்கு தோணுது சால்ட் இல்ல சில்லி பவுடர் போட்டிருப்பா. ஹேய், நீ சும்மா இருமா, நீ தோத்துட்டே இருக்க எப்பவுமே. நீ இந்த பக்கம் வா, நான் பாத்துக்கறேன். 2 பேரும் பார்க்க ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்க 2 பேத்துக்கு ஒண்ணுமே புரியல. அத்தை, நீங்களே அவகிட்ட போய் சமையல்ல என்னென்ன போடுறான்னு கேளுங்க. ஏய் விடு விடு, இப்ப வந்தவகிட்ட நான் போய் கேட்கணுமா? அதுக்கப்புறம் 2 பேரும் போன்ல குக்கிங் வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க, இல்லைன்னா சமைக்கிற ஷோ பார்த்துட்டே இருந்தாங்க. சமைக்கவும் ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் அவ மாதிரி செய்ய முடியல. இப்ப அவங்க 2 பேரும் ஒரு பிளான் பண்ணாங்க. எப்பவும் நைனா கிட்டேயே இருந்தாங்க, என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அத பார்த்து நைனாவுக்கு ரொம்ப இரிட்டேஷனா இருந்துச்சு. அட, இந்த அனுராதா அத்தைக்கு என்னதான் ஆச்சு? எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வந்து ஒட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒவ்வொன்னா எல்லாமே புரிஞ்சிச்சு. அத்தை, இந்த நைனா ரொம்ப புத்திசாலி தெரியுமா? இங்க இருக்கிற கிச்சன்ல இருக்கிற எந்த மசாலாவும் அவ யூஸ் பண்றதில்ல, வேற ஏதோ மசாலா யூஸ் பண்றா அத்தை. அட கடவுளே, இவ ஏதோ மந்திரம் கத்துட்டு வந்திருக்காளா என்ன? அதத்தான் நம்ம கிட்ட பண்றாளோ? வா, இப்பவே போய் பார்க்கலாம் அவ என்னதான் மசாலா போடுறான்னு, என்னென்ன போடுறா, என்ன பண்றான்னு. எல்லாரும் பாராட்டுறாங்கல்ல, வா. இப்ப வேண்டாம் அத்தை, நைட்டுக்கு. இப்பவே போய் பார்த்தா அவளுக்கு டவுட் வந்துரும். யாருக்கு தெரியும், அவ மேஜிக்னால கூட நம்மள நாய் பூனையா மாத்திடுவா. ஆமா ஆமா ஆமா, நீ சரியாதான் சொல்ற. நைட்ல பார்க்கலாம். ஆமா, எனக்கு நாய் பூனை மாதிரி இருக்கிறதுக்கு பிடிக்காது. நைட்டு 2 பேரும் போய் பார்த்தோன்னையும் அந்த டப்பால மசாலா இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. இந்த மசாலா நான் வாங்குற மசாலா மாதிரியே இருக்கே, இப்ப அதுலயும் இதுல என்ன வித்தியாசம்? நான் சொன்னேன்ல அத்தை, இவ ஏதோ மாய மந்திரத்தை பண்ணுவான்னு. இப்ப இது என்னன்னு எல்லாருக்கும் காட்டணும் அத்தை. அடுத்த நாள் எல்லாத்தையும் ஹாலுக்கு கூப்பிட்டாங்க. உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா, இவ இருக்காளே சமையல்ல மாய மந்திரத்தை போடுறா. இவ ஒரு மாயக்காரி தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்கம்மா? அப்ப சொல்லு, மசாலா டப்பாவை நீயே தனியா வைக்கிற சொல்லு. அத்தை, அது நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது, எங்க பாட்டி அரைச்சு கொடுத்த மசாலா. அவங்க அதை வெயில காய வச்சு அரைச்சது, அதனாலதான் இந்த டேஸ்ட் ஸ்மெல் எல்லாம் வர்றது. ஊர்ல எங்களுக்கு தாபா இருக்கு, அங்க கூட இந்த மசாலா தான் யூஸ் பண்றாங்க. அனிகேத் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, பஞ்சாபி மனசுக்குள்ள நுழையணும்னா காரசாரமா சமைக்கணும்னு. இதனாலதான் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நல்ல ருசியா சமைச்சு போடுறேன் எல்லாருக்கும். ஆனா எங்க அத்தை வீடு இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இவங்கெல்லாம் காரசாரமா சாப்பிடுறாங்க. சமைக்கிறத பத்தி இருக்கட்டும், சிஐடி வேலை செய்யறது இருக்கட்டும், நான் இங்க இருக்க மாட்டேன். எல்லாரும் என்ன மாயக்காரின்னு சொல்றப்ப அம்மா உங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் செய்யறா. அனுராதாக்கும் லதாவுக்கும் அவ செஞ்ச எல்லாமே புரிஞ்சிச்சு. நைனாவை புரிஞ்சுக்கிட்ட அவங்க 2 பேரும் சாரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒற்றுமையா இருந்தாங்க. மாதவ்பூர்ல சந்தீப்ன்ற ஒரு நபர் தன்னோட மனைவி அஞ்சுவோட சேர்ந்து ஒரு பெரிய வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்களுக்குன்னு ஒரே ஒரு பையன்தான், பேரு மயாங்க். அவன் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மயாங்க் தன்னோட வீட்டுக்கு திரும்ப வரப்போறான். இதை கேட்டு சந்தீப்பும் அஞ்சுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவன் எப்பெப்ப வருவான்ட்டு ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. 3 நாளுக்கு அப்புறம் மயாங்க் ஆனாங்கிற ஒரு சைனீஸ் பொண்ணை தான் கூட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். மயங்க், வந்துட்டியாப்பா? உனக்காகத்தான் நாங்க காத்துக்கிட்டே இருந்தோம். இப்படி சொல்லிட்டு சந்தீப் மயாங்க கட்டி அணைச்சுக்கிட்டாரு. அப்புறம் மனைவி அஞ்சுவை கூப்பிட்டு இப்படி சொன்னாரு. அஞ்சு, ஓ அஞ்சு, சீக்கிரமா வா, நம்ம பையன் வந்துட்டான். மயாங்க் வரப்போறான்ற சந்தோஷத்துல அஞ்சு கிச்சனுக்குள்ள விதவிதமான சாப்பாட்டு வகைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. சந்தீப் கூப்பிட்டதை கேட்டு அவ முந்தானையால கைய தொடச்சுக்கிட்டு வெளியில வந்து உடனே மயாங்க கட்டி அணைச்சுக்கிட்டா. எப்படி இருக்கடா கண்ணு? எத்தனை நாளுக்கு அப்புறம் உன்னை பாக்குறேன். நான் நல்லா இருக்கம்மா. மயாங்க், யாருப்பா இந்த பொண்ணு? வெளிநாட்டு பொண்ணு மாதிரி இருக்கா. இது ஆனா, என் கூட என் ஆபீஸ்ல ஒர்க் பண்றா. அப்புறம் மயாங்க் ஆனா கிட்ட இப்படி சொன்னான். இது எங்க அப்பா அம்மா. மயாங்க் சொன்னதை கேட்டு ஆனா அஞ்சுவோட கால்களை கும்பிட்டு இப்படி சொன்னான். மன்னிச்சுக்கோங்க அத்தை. என்னடா சொல்றா இவ? மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடாது, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஓ, ஐம் சாரி அத்தை. மயாங்க், இவ ஏண்டா என்ன அடிக்கடி அத்தை அத்தைன்னு கூப்பிடுறா? மாம், ஆனா என்னோட வைஃப். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னப்பா நீ சொல்ற?
எங்க கிட்ட சொல்லாமையே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சந்தீப் இப்படி சொன்னதும் ஆனா அவரோட கால்லையும் விழுந்தா. மண்ணாங்கட்டி மாமனாரே. என்ன மண்ணாங்கட்டியா? என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? சாரி மாமா, இந்த வாட்டியும் ராங்கா சொல்லிட்டேன். சாரி. காலை கொடுங்க மாமா. ஓஹோ மயங்க், எந்த மாதிரி பொண்ண நீ கூட்டிக்கிட்டு வந்திருக்க? யானக் போதுமா? சாரி ஆனா போதுமா? உன் பேரு என்னவா இருந்தாலும் எப்பவுமே கால்ல விழுந்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பியா? சரி, நல்லா இருமா. நீ நல்லா வாழணும். மயாங்க், இங்க என்னடா நடக்குது சொல்லுடா. மாம், இது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. எனக்கு நல்லா பசிக்குது. இப்படி சொல்லிட்டு மயாங்க் தன்னோட ரூமுக்கு போயிட்டான். ஆனா ரொம்பவே சின்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா. சந்தீப்பும் அஞ்சுவும் ஆனாவோட ட்ரெஸ்ஸையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அட கடவுளே, இந்த பொண்ணு அரைக்குறையா துணிய போட்டுட்டு இருக்கா. மயாங்கோட மூளை கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கான். இவ இப்படி ட்ரெஸ்ஸ போட்டிருக்கிறத நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறவங்க பார்த்தா என்னெல்லாம் பேசுவாங்களோ தெரியல. ஆனா நீ இங்கே இரு, நான் இதோ வரேன். அஞ்சு ஒரு சேலையை எடுத்துட்டு வந்து ஆனாக்கு கொடுத்துக்கிட்டே இப்படி சொன்னா. இந்தா சேலை, நீ உடனே உன்னோட ரூமுக்கு போய் சேலைய மாத்திட்டு வா. அப்புறம் ஆனா மயங்கோட ரூமுக்கு போனா. அப்பதான் அஞ்சுவோட பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாங்க. அஞ்சு அக்கா, என்னது இது? எங்களை ஒரேடியா ஒதுக்கி வச்சுட்டீங்களே. வீட்டுக்கு ஒரு புது மருமக வந்திருக்கா, ஆனா நீங்க எங்களுக்கு சொல்லவே இல்ல. ஆமா அஞ்சு அக்கா, ஏன் எங்க கிட்ட இப்படி செஞ்சீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்ல. என்ன பண்றது, வெளிநாட்டு மருமக இல்ல, அவங்க எல்லாம் ஒரேடியா மாறி போயிடுவாங்க. என்னடி வளர்றீங்க நீங்க ரெண்டு பேரும்? இவ்ளோ நேரம் அந்த பொண்ணு எங்களை வெறுப்பேத்துனா, இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அவ எங்க மருமகன்ட்டு எங்களுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே வெறுத்து போயிருக்கேன். போங்க இங்க இருந்து. அட அஞ்சு அக்கா, ஏன் இப்படி சீன் போட்டுட்டு இருக்கீங்க? எங்களுக்கு மருமகளை காட்டுங்களேன். அவ வானத்துல இருந்து குதிச்ச தேவதையா என்ன? நாங்க பார்த்தாலே கண்ணு படுறதுக்கு. நீங்க போறீங்களா இல்லையா? ஆடாடா, ஏன் இவ்ளோ கோவம்? நாங்க போறோம், வா போலாம். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அஞ்சு ரொம்பவே வெறுத்து போயிருந்தா. அவ தலைய புடிச்சுக்கிட்டு சோஃபால உக்காந்துக்கிட்டா. ஆனா மயாங்க் கிட்ட இப்படி சொன்னா. மயாங்க், எனக்கு ரொம்பவே பசிக்குது, ஆனா எனக்கு இந்தியன் ஃபுட் வேண்டாம். அப்படியா? சரி, நீ கிச்சன்ல போய் உனக்கு பிடிச்சத சம. மயாங்க் பேச்ச கேட்டு ஆனா கிச்சனுக்குள்ள போனா. என்ன செய்யறதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அட, எனக்கு என்ன செய்யணும்ட்டு ஒண்ணுமே புரியலையே. இது என்ன காய்கறின்னு கூட எனக்கு தெரியல. என்ன பண்றது? எனக்கு ஏற்கனவே ரொம்ப பசிக்குது வேற. அப்பதான் ஆனா கிச்சன் செவுத்துல 2 பல்லிகளை பார்த்தா. அடேங்கப்பா, எனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு, நான் இதையே சாப்பிட்றேன். ஆனா ஸ்டூல போட்டுக்கிட்டு அது மேல நின்னு அந்த 2 பல்லிகளையும் தன்னோட கையால எடுக்க பார்த்தா. அதே நேரத்துல கிச்சனுக்குள்ள அஞ்சு வந்தா. ஆனா இப்படி பல்லிகளை பிடிக்கிறத பார்த்ததுமே அஞ்சு சத்தமா கத்த ஆரம்பிச்சுட்டா. அட கடவுளே, ராமா கிருஷ்ணா, என்னடி பண்ற? அஞ்சுவோட கதறல கேட்டு மயாங்கும் சந்தீப்பும் கிச்சனுக்குள்ள வந்துட்டாங்க. ஆனாவும் தன்னோட கையில பல்லிகளை புடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தா. என்னாச்சுமா? எதுக்கு இவ்வளவு சத்தமா கத்துறீங்க? எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட்? அட என்ன ஆச்சுப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா கத்துன? அட, அந்த ஆனா என்ன புடிச்சிட்டு இருக்கான்னு பாருங்க. உடனே சந்தீப்பும் மயாங்கும் ஆனாவை பார்த்தாங்க. அவ தன்னோட கையில பல்லிங்களை புடிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த பல்லிங்க துடிச்சுக்கிட்டு இருந்தது. இத பார்த்து அவங்க 2 பேரு கூட கத்திட்டாங்க. ஐயோ கடவுளே, இந்த பல்லி அப்படின்னா ஆனா என்ன புடிச்சு வச்சிருக்கா? அட, இத பார்த்து ஏன் நீங்க எல்லாம் பயப்படுறீங்க? இதால ரொம்ப டேஸ்டியான சட்னி தயார் செய்யலாம். நான் இதோட சட்னிய செஞ்சு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தரேன். எப்படி உங்க விரல்களை நக்கிக்கிட்டே இருப்பீங்கன்னு பாருங்க. நான் உடனே இதால சட்னி பண்றேன், சரியா? அஞ்சுவும் சந்தீப்பும் மயாங்கையே முறைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அஞ்சு மயாங்க திட்டிக்கிட்டே இப்படி சொன்னா. இந்த கருமத்தை எங்க இருந்துடா கூட்டிட்டு வந்திருக்க? அப்புறம் நீ எங்களை ரொம்பவே படுத்தி எடுக்கிறடி. இதெல்லாம் எங்க வீட்ல நடக்காது. உடனே இத தூக்கி வீசிடு. நீங்க ஒரு வாட்டி சாப்பிட்டு தான் பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. நான் உன் கால்ல வேணா விழறேன், நீ இத சீக்கிரம் தூக்கி போடு. எப்படிப்பட்ட விளங்காத நேரத்துல நீ எனக்கு பிறந்தையோ தெரியல மயாங்க். இப்படிப்பட்ட ஒரு நாள் வரும்ட்டு நாங்க நினைச்சு கூட பாக்கலடா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன். வாயனா, உன்னோட ரூமுக்கு வா.
ஆனாவை மயாங்க் தன்னோட ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு எப்படி இருக்கணும் எப்படி சாப்பிடணும் எல்லாத்தையும் புரிய வச்சான். அங்க அஞ்சு சோஃபால உட்காந்துக்கிட்டு தன்னோட தலையெழுத்து திட்டிக்கிட்டு இருந்தா. எந்த ஜென்மத்துல என்ன பாவத்தை செஞ்சேனோ தெரியல, இப்படி அனுபவிக்கிறேன். அப்பதான் சந்தீப் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் இருந்தாலும் உனக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு ஒரு மருமக வந்துட்டா. இருக்கிற கஷ்டம் பத்தாதுன்னு இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பதான் அவளோட நாத்தனார் கிட்ட இருந்து போன் வந்தது. அண்ணி எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு வரப்போறோம். இத சொல்றதுக்கு தான் நான் போன் பண்ணேன். அங்கேயே கொஞ்ச நாள் இருப்போம். அட கடவுளே, இவங்க இங்க வந்துட்டா என் மருமகளை பார்த்து நல்லா கிண்டல் அடிப்பாங்களே. கொஞ்ச நேரம் யோசிச்சு அவ இப்படி சொன்னா. அட அது என்னன்னா சுமன், நாங்க 2 வாரத்துக்கு வெளியில சுத்தி பார்க்க போறோம். எனக்கு நிறைய பேக்கிங் பண்ண வேண்டியிருக்கு. நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். நீ எப்பமா பொய் சொல்ல ஆரம்பிச்ச அஞ்சு? என்ன பண்றது, ஏற்கனவே இந்த பொண்ணு என்னோட பிபியை ஏத்து விட்டுட்டா. இந்த லட்சணத்துல உறவுக்காரங்க வந்தா நல்லா கிண்டல் அடிப்பாங்க. இவ கூட எப்படி இருக்க போறேனே தெரியல. அப்போதான் ஆனா ஒரு அழகான சேலைய போட்டுக்கிட்டு கையில டீ கப்போட வந்து அஞ்சு கிட்ட இப்படி சொன்னா. அத்தை, நான் உங்களுக்காக டீ செஞ்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏங்க, இது நம்ம மருமக ஆனாதானா? எஸ் அத்தை, நான் உங்க மருமக ஆனாதான். இந்த இடத்துல எப்படி இழுக்கணும், என்ன சாப்பிடணும், இதை எல்லாத்தையும் பத்தி எனக்கு மயாங்க் சொல்லி கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு செஞ்சா ஐ ஆம் சாரி அத்தை. இனிமே உங்களுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது. ஆக்சுவலி எனக்கு அம்மா அப்பா கிடையாது. நான் ஒரு அனாதை. சோ எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனா கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துப்பேன். ஆனா சொன்னதை கேட்டு சந்தீப்பும் அஞ்சுவும் ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டு அவளை பாசமா கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. எங்க மருமக இவ்ளோ நல்லவன்ட்டு எங்களுக்கு தெரியாது. நீ கவலைப்படாதடா, நான் உனக்கு எல்லாத்தையும் கத்து தரேன். அப்புறம் அஞ்சு ஆனாக்கு எல்லா வேலைகளையும் சொல்லி கொடுத்துட்டா. சில மாசங்கள்லயே அவ இந்தியன் லைஃப் ஸ்டைல், இந்தியன் ஃபுட், லாங்குவேஜ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டா. இப்படியே எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்தாங்க. Thanks for watching.